இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இருக்கின்ற வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் என்ற ஒரு வசனத்தை தியானிப்போம். இன்று காலையிலிருந்து திருப்பலியை இணையதளம் வழியாகவும் மாதா டிவியிலும் பார்த்து கொண்டிருப்பவர்கள், பார்த்தவர்கள் சோதனைகளை பற்றி நிறைய கேட்டிருப்பீர்கள். சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க, வானதூதர் அவருக்கு பணிவிடை புரிந்தனர் என்ற ஒரு இறை வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார், நான் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். மகனாகிய கடவுள் தனது மகிமை அனைத்தையும் விட்டு இந்த உலகத்திற்கு ஒரு மனிதராக வந்தது எதற்கு என்றால், இந்த வீழ்ந்து போன இந்த உலகத்திற்கு, இந்த மனு குலத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். எனவேதான் சீடர்களுடைய காலடிகளை கழுவினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், முடவருக்கு சுகத்தை கொடுத்தார், பசித்தோருக்கு உணவளித்தார். இதையெல்லாம் சேர்த்துதான் அவர் சொல்றார், நான் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது வானதூதர் கடவுளுடைய மகனான இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்று நாம் படிக்க கேட்டோம். விவிலியத்திலே வானதூதர் ஏஞ்சல்ஸ் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களிலே குறிப்பிருக்கின்றது. முதலிலே நாம் தொடக்க நூல் அதிகாரம் 22 இறைவார்த்தை 11 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய தூதர் ஆபிரகாமை ஆபிரகாம் ஆபிரகாம் என்று அழைக்கின்றார் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. அதான் முதல் குறிப்பு. அதிலிருந்து திருவிவிலியம் முழுவதுமாக, திருவெளிப்பாட்டு கடைசி வரை இந்த தூதர்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இடையர்களுக்கு தோன்றி நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இதோ பெத்லகேமிலே மாடடை கூடிலே நமக்கென்று ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்று அறிவித்த பிறகு அவர்கள் உன்னதங்களிலே என்ற பாடலை பாடுகிறார்கள் தூதர்கள், வானதூதர்கள். திருவெளிப்பாட்டிலே ஆண்டவர் அரியணையில் அமர்ந்திருக்கின்றார். மூப்பர்கள், மற்ற தூயவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். 1,44,000 ஆன்மாக்கள் அவரை வணங்குகின்றது. அப்பொழுது தூதர்கள் தூயவர் 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 என்று பாடுகிறார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்றால், அவருடைய பணிகள் என்னவென்றால், பணிவிடை புரிவது, கடவுளுக்கு பணிவிடை புரிவது. அதான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு பணிவிடை புரிவது, மனிதர்களுக்கு உதவி செய்வது, கடவுளுடைய திட்டத்தின் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு மனிதருக்கு உதவி செய்வது, எச்சரிப்பது, வார்னிங். ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை வணங்கிவிட்ட பிறகு அவரை எச்சரிக்கிறார்கள், நீங்கள் மீண்டும் ஏரோதிடம் செல்ல வேண்டாம், வேறு வழியாக செல்லுங்கள் என்று சொல்கிறார். எச்சரிப்பது, வழிகாட்டுவது, இந்த வழியாக போங்க, இப்படி செய்யுங்கள், சூசையப்பருக்கு இந்த பேரை வையுங்க, மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று வழிகாட்டுவது. இறை பராமரிப்பை, திட்டத்தை வெளிப்படுத்துவது. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வந்து இறைவனுடைய திட்டத்தை சொன்னார்கள்.
அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொன்னார். நீர் பரிசுத்தாவியால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னார். கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய செய்தியை அறிவிப்பது, மக்களுக்கு அறிவிப்பது. இந்த தூதர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதிதூதர்கள் என்று இருக்கிறார்கள். அதிதூதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அதிதூதர்கள் யூத பாரம்பரியத்திலே 7 அதிதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நமது கத்தோலிக்க மரபிலே 3 அதிதூதர்கள் இருக்கிறார்கள். மிக்கேல் அதிதூதர், கப்ரியேல் அதிதூதர், ரஃபேல் அதிதூதர். இந்த 3 அதிதூதர்களும் இறைவனுடைய, கடவுளுடைய அந்த சந்நிதியிலே எந்நேரமும் ஆராதிப்பவர்களாக இருக்கிறார்கள். கப்ரியேல் அதிதூதரை சக்கரியாசுக்கு சொல்கிறார், நான் கடவுளின் திருமுன்னிலையில் பணிபுரிகின்ற அதிதூதன், இந்த செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் என்று கடவுள் எனக்கு கட்டளையிட்டால் நான் சொன்னேன். எனது வார்த்தையை நீ நம்பவில்லை, எனவே குறித்த காலத்தில் இவை நிறைவேறும் அளவுக்கும் நீ பேச இயலாதவனாக இருப்பாய் என்று சொல்கிறார். ஆக அந்த அதிதூதர்கள் என்பவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார்கள். அதிதூதர்கள் யூத மரபிலே 7 அதிதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நமது மறைக்கல்வி என்ன சொல்லிக் கொடுக்குது என்றால், அதிதூதர்கள் கடவுள், அதிதூதர்கள், அதற்கு பிறகு அதற்கு கீழாக தூதர்கள் இருக்கிறார். தூதர்கள், காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல் தூதர் இருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு ஒரு காவல் சம்மன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு காவல் சம்மன்ஸ். ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு அதிதூதர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த தூதர்கள் அனைவரும் கடவுளுக்கு பணிபுரிகிறவர்கள். அதை நாம் எப்படி சொல்கிறோம் என்றால், அன்புக்கு பணிபுரிகிறது. கடவுள் அன்பாக இருக்கின்றார், எனவே இந்த அன்புக்கு பணிபுரிகிறார். அன்புக்கு பணிபுரிகின்றது. நன்மைக்கு பணிபுரிகிறது. உண்மைக்கு பணிபுரிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் இந்த தவ காலத்திலே இதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்லவனுக்கு உதவி செய்யுங்க. முதல் ஒரு நல்லவனுக்கு உதவி செய்ய வேண்டும். உண்மைக்கு உதவி செய்ய வேண்டும். நன்மைக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்கு வழிகாட்டுபவர்கள் தான் நமது காவல் தூதர்கள். எனவே தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய குணம் என்றவென்றால், they are holy. அவர்கள் தூய்மையானவர்கள், புனிதமானவர்கள், நல்லவர்கள், உண்மையானவர்கள், நீதியுள்ளவர்கள். நாம் தவறு செய்தால் நம்மை தண்டிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நாம் வழி தவறி போனால் நமக்கு வழிகாட்டுவதற்கு அவர்கள் எல்லாரும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். தூதர்கள் நாம் பார்த்திருக்கிறோம், பல்வேறு படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தூதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியும் நமக்கு. இதற்கு மாறாக தூய்மையானவர்களாக இருப்பதற்கு பதிலாக நாம் அசுத்தமானவர்களாக இருக்கின்றோம். ஒரு சில நேரங்களை பாவங்களை செய்து நமது மனதை நாம் சுத்தமில்லாமல் அழுக்காக சாத்தான் வாழ்கின்ற ஒரு இடமாக மாற்றிக்கொள்கின்றோம். நன்மையை செய்யாமல் பிறருக்கு துன்பத்தை செய்கின்றோம், மோசம் செய்கின்றோம், ஏமாற்றுகின்றோம், பொய் சாட்சி சொல்கின்றோம், திருடுகின்றோம். நாம் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தூதர்களும், நமது காவல் தூதர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். அதே போல நாம் எப்பொழுதெல்லாம் தெரிந்தே பாவம் செய்கின்றோமோ அப்போதெல்லாம் நம்ம எச்சரிப்பதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. ஏனென்றால் மனிதராக பிறந்த நம்மை கடவுளுடைய சன்னிதானத்திற்கு, மோட்சத்திற்கு, விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். எனவே திருக்குறளிலே ஒரு திருக்குறள், புறத்தூய்மை நீரினால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். தூதர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால்
எல்லாம் உள்ள இறைவன் கடவுள் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தாரோ அதை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் உண்மையை பேச வேண்டும். இந்த தப காலத்தில் நேர்மையோடு இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது தூய்மையாக இருக்கின்றோமோ, உண்மையை பேசுகின்றோமோ, அன்புக்கு பணிவிடை செய்கின்றோமோ, அப்பொழுது நமது காவல் தூதர்கள் நம்மோடு இணைந்து இந்த மீட்பு திட்டத்தை இன்னும் அதிகமாக செய்வதற்கு அர்த்தமுள்ள வகையில் நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம். இறுதியாக இந்த தவ காலத்திலே குறைந்தபட்சம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னம் செய்துவிட. நமக்கு தீமையை செய்திருந்தாலும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மையை செய்ய தேவையான வரங்களை இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.